வாழ்க்கையில் வளர்த்த ஊருக்கு வாழ்ந்த ஊருக்கு நன்றியோடு இருப்பது ஒரு நல்ல செயல். நான் எனக்கு திருச்சியை படித்தேன்னு சொன்னல, திருச்சியை படித்தேன், நான் படித்தேன், என் புத்தகம் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். ஆனால் இதுவரையிலும் இந்த திருச்சியை பற்றி யாரும் சொல்லாத ஒன்றை நான் சொல்லியிருக்கேன் என் புத்தகத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்சியை தொடர்ந்து கவனிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெருநகரங்கள், கோயம்புத்தூர் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, மதுரை இருக்குது, சென்னை இருக்குது, இல்லை பெரிய பேர் ஈரோடு இருக்குது, பெரிய பேர் ஊர்கள் இருக்குது. இந்த எந்த ஊரும் இல்லாத தனித்துவம் திருச்சிக்கு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் சாதி கலவரமோ மதச்சண்டையோ நடக்காத தமிழ்நாட்டின் பெருநகரங்களில் திருச்சி தான் இருக்கிறதுன்னு மறந்துடாதீங்க. இது நான் திருச்சியை வாசித்ததன் அனுபவம். அப்புறம் ஒரு கேள்வி என்ன, ஒரு இயல்பான, ஏன் இங்கே மட்டும் சாதி சண்டை மத கலவரம் நடக்கலை, ஏன் இங்கே மட்டும் அது நடக்கலை? ஒரு அடிப்படையான விஷயம் கல்வி, மறந்துடாதீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியை பற்றி யாரை போய் கேட்டிங்கனாலும் எஜுகேஷன் ஹப்னு சொல்லுவாங்க. அதை திருச்சியை நான் என்னோட நூலுக்காக ஒரு சின்ன புள்ளிவரத்தை சேகரித்தேன். அது என்னன்னு கேட்டால், கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி சொன்னதெல்லாம் பாட்டு. ஆனால் பாரதி இந்த பாட்டு எழுதின போதெல்லாம் கல்வியில் தமிழ்நாடு சிறந்தெல்லாம் இல்லை. வெறும் 4% படிக்கலை, அதான் உண்மை. ஆனால் ஆசைப்பட்டான் பாரதி, அது வேறு. ஆனால் நான் திருச்சியில் உள்ள 8 கல்லூரிகளை மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன். பழைய காலேஜ், நீங்கள் திருச்சியில் இருக்கிற கல்லூரிகளில் மிக பழைய கல்லூரின்னா பிஷப் தான், சின்ன பெயர் மாற்றத்தோடு. பெயர் மாறாமல் தொடர்ந்த கல்லூரின்னா ஜோசப் தான். அதுபோலவே இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பெண் கல்வியை தொடங்கி வைத்த கல்லூரியில் ஒன்று ஹோலி கிராஸ், மறக்காதீங்க. 1901 இந்த கல்லூரிக்கான விதை மேரிஸ்டோப்பில் நடப்பட்டு விட்டது. சின்ன பள்ளிக்கூடமாக ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா உங்களுக்கு? முக்கியமான ஒன்று, இந்த கல்லூரியை தொடங்கிய சகோதரிகள் இருக்காங்கல்ல, இந்த கல்லூரி தொடங்கிய சகோதரிகள் பிரான்ஸ்லேருந்து தொடங்கினாங்க. நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல ஒரு காரணம் இருக்குது. எங்கேயோ பிரான்ஸில் பிறந்த ஒரு சகோதரிகள், ஹோலி கிராஸ் என்கிற சகோதரிகள், தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கிற மேரிஸ்டோப்பில் இந்த வளாகத்துக்கு 1932 வருது. நோக்கம் பெண்கல்வி. மனசாட்சியோடு சொல்லுங்கள், இந்த கல்லூரியில் படித்துவிட்டு விடை பெற்ற எல்லோரும் கிறிஸ்தவனா, இஸ்லாமியனா? இந்த கல்லூரி தொடங்கியவரும் சரி நடத்துவரும் சரி தன் மதத்தை பரப்புவதற்காக மட்டுமே நடத்தியிருந்தால் இந்த கல்லூரி இப்படி விளங்காது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். திருச்சியில் மதச்சண்டை நடக்காத காரணங்களில் ஒன்று, பழைய 8 கல்லூரிகள், அதாவது நான் சொன்ன மாதிரி பிஷப்பில் ஆரம்பித்து ஜோசப்லேருந்து எஸ்ஆர்சி, இந்த கல்லூரி யூடிசி வரையிலும் எனக்கு கிடைத்த தரவு, ஒரு ஆண்டுக்கு திருச்சியின் பழைய கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? யாராவது ஒரு பையன், பெரியவங்க மேலே அவங்க சொல்ல வேண்டாம், யாராவது ஒரு பையன் கெஸ் பண்ணி சொல்லு, எத்தனை பேர் திருச்சியில் இந்த நான் சொல்கிறது இந்திரா காந்தி கல்லூரியோ அல்லது இந்திரா கணேசன் மாதிரி கல்லூரிகளையோ காவேரி மாதிரி புது கல்லூரி சேர்க்காமல் சொல்கிறேன். 1லேருந்து 8 கடைசியாக வைக்கிறது யூடிசி தான். இந்த 8ல் மட்டும் படித்தவன் எத்தனை பேர் இருப்பான்னு நினைக்கிறேன்? யாராவது யூகிக்க முடியுமா? பசங்க பொண்ணுங்க, சரி, நேரம் 1/2 மணி நேரம் தான். 55,100 பேர், மறந்துடாத, 55,100 பேர் படிக்கிறீங்க, மறக்காதீங்க. 8ல் மட்டும். ஏன் தமிழ்நாட்டில் திருச்சியில் சாதி சண்டை வர்றது தெரியுமா? இப்போ வெறும் 8 கல்லூரியில் மட்டுமே 55,100 பேர் படித்தால், மற்ற கல்லூரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கல்வி பரவி இருப்பதும் சாதி சண்டை நடக்காததற்கு மிக மிக முக்கிய காரணம் என்பதை நூலின் வழியாக நான் கண்டுணர்ந்தேன்.